ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு சமாதானம் பேசி அவன் பட்சமாக வருவார். இது உண்மை. நீங்கள் சத்ரு மேலேயோ உங்களுடைய பிரச்சனைகள் மேலேயோ உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க மேலேயோ உங்களை தவறாக அவதூறு சொல்கிறவங்க மேலேயோ உங்களுடைய பேரை கெடுக்க நினைக்கிறவங்க மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த காரியங்கள் நீங்கள் நினச்சி கூட பார்க்காம நீங்கள் ஆண்டவர் மேலேயும் உங்களுடைய கரியர் மேலேயும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா காரியங்கள் மேலே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய கோல்ஸை ஹையாக செட் பண்ணும்போது கர்த்தர் உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். உங்களை உயர்த்தும் போது எவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, எவர்கள் உங்களை தவறான அவதூறுகள் சொல்லி உங்களை தரக்குறைவாக பேசினார்களோ அவர்களை உங்களுக்கு சமாதானம் பேசி அடங்க அவர் செய்வார். கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார். இதை கண்டிப்பாக பண்ணுவார். இது நான் சும்மா சொல்லலை. ஏதோ ஒரு தேவ ஆவியானவருடைய ஒரு உணர்த்துதல் என்னை தோணுச்சு. கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய போகிறேன். இன்றைக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.